அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். கன்னிமரியே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீர் ஆண்டவராகிய உன்னத கடவுளின் ஆசி பெற்றவர். ஏனெனில் உமது புகழ் மாந்தரின் வாயிலிருந்து ஒரு பொழுதும் நீங்கா வண்ணம் அவர் உமது பெயரை பெரிதும் உயர்த்தியுள்ளார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னை மரியாளோடு இணைந்து அவளுடைய அரவணைப்பிலும் அவளுடைய பாதுகாப்பிலும் அவளுடைய வழிநடத்துதலிலும் நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடர்கின்ற பொழுது அன்று தன் மகனிடம் பெற்றிருந்த அந்த வாக்குறுதியை, அம்மா இதோ உன் மகன் என்று உங்களையும் என்னையும் அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாரை வாக்கு கொடுத்த அந்த நாள் முதல் இந்த நாள் வரை அந்த தாயானவள் நமக்காக தன் மகனிடம் பரிந்து பேச காத்து விடுகின்றாள். எனவே அந்த தாயினுடைய கரத்தை பிடித்து அவளோடு நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடர இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருத்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை புனிதமிக்க கன்னி மரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைத்திரு சொற்றொடர்கள் 10 முதல் 19 முடிய. எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. சகோதர சகோதரிகளே, என்னை பற்றிய அக்கறை இப்பொழுதாவது மீண்டும் உங்களிடையே எழுந்தது கண்டு ஆண்டவர் அருளால் நான் பெரிதும் மகிழ்கிறேன். நீங்கள் என்னை பற்றி அக்கறை கொண்டிருந்தீர்கள் என்பது உண்மைதான். ஆனால் அதை காட்டிக்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லை. எனக்கு ஏதோ குறைவாயிருப்பதால் இவ்வாறு சொல்கிறேன் என நினைக்க வேண்டாம். ஏனெனில் என் நிலையிலும் மனநிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டுள்ளேன். எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும். வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழ்நிலையிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆயினும்
நான் பட்ட துன்பத்தில் நீங்கள் பங்கு கொண்டது உங்கள் நன்மனதை காட்டுகிறது. பிலிப்பியர்களே, நான் நற்செய்தியை அறிவிக்கத் தொடங்கின காலத்தில் மாசிதோனியாவை விட்டு சென்ற பிறகு உங்களை தவிர வேறெந்த திருச்சபையும் என் வரவு செலவில் பங்கேற்கவில்லை. இதை நீங்களும் அறிவீர்கள். ஏனெனில் நான் தெசலோனிக்காவில் இருந்தபோது கூட என் தேவையை நிறைவு செய்ய ஒரு முறை மட்டுமல்ல 2 முறை உதவி அனுப்பினேன். நான் உங்கள் நன்கொடைகளை நாடவில்லை, மாறாக உங்கள் கணக்கில் நற்பயன்கள் பெருக வேண்டும் என்றே விரும்புகிறேன். நீங்கள் அனுப்பியதெல்லாம் பெற்றுக்கொண்டேன். இப்பொழுது என்னிடம் நிறையவே இருக்கிறது. நீங்கள் அனுப்பியவற்றை எப்பற்றாத்திவிடமிருந்து பெற்றுக்கொண்டு நிறைவுற்றிருக்கிறேன். அவை நறுமணம் வீசும் காணிக்கையும் கடவுளுக்கு ஏற்புடைய உகந்த பலியும் ஆகும். என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேர் பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேர் பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேர் பெற்றோர். அவர்கள் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூ உலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேர் பெற்றோர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்களிடம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். இந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேர் பெற்றோர். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பெயர் பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வமாகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களுடன் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடருக்கு கூறியது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிக சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராயிருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார்.
அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. பண ஆசைமிக்க பரிசெயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர். அவர் அவர்களிடம் கூறியது, நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக் கொள்கிறீர்கள். கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவருமாகும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்கு அறிவோம். கௌரவமாக வாழ வேண்டும் என்று வாழ்ந்த ஒரு காலம், மனசாட்சியோடு வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம், இன்று அடுத்தவன் எந்த அளவிற்கு செல்வங்களை சேர்த்து வைத்திருக்கின்றானோ அவனுக்கு அதிகமாக ஒரு படி நான் உயர்ந்திருக்க வேண்டும் என்றுதான் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா உள்ளங்களுக்கும் இருக்கின்ற ஆசைகளாக இருக்கின்றது. மரியாதை என்பது செல்வத்தில் சேர்த்து வைத்தால்தான் கிடைக்கும் என்ற மனநிலை இன்றைய காலகட்டங்களிலே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்திலும் ஆழமாக விழுந்த விதையாக இருக்கிறது. எனவேதான் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் அழிந்து போகக்கூடிய செல்வத்தை தேடுவதிலும், அதை தேடி தேடி சேர்த்து வைப்பதிலும், அதை சேர்த்து வைத்து நிம்மதியற்ற வாழ்ந்து கொண்டிருப்பதை நாமே அதற்கு பல நேரங்களில் சாட்சிகளாக கூட இருந்து கொண்டிருக்கின்றோம். வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதுமில்லை. அவைகளுக்கு தேவையான உணவை இறைவன் கொடுக்கிறான் என்றால், தன் சாயலாக படைப்பின் சிகரமாக படைத்த உங்களை எந்த அளவிற்கு அவன் பாதுகாத்து வழிநடத்துவான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணிவாழ்விலை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இத்தனை அற்புதமான செய்திகளை நாம் உள்வாங்கினாலும் நம்முடைய உள்ளமானது ஒவ்வொரு நாளும் அழிந்து போகக்கூடிய செல்வத்தை தான் தேடி அலைந்து கொண்டே இருக்கிறதை ஒழி அதில் ஒரு நாளும் நிறைவை கண்டதில்லை. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆரம்பத்தில் இந்த உலக செல்வத்தில் நம்முடைய கவனம் செலுத்த வேண்டும் என்பதை போலத்தான் சொல்லுகிறார். ஆனால் நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்தில் அற்புதமாக இந்த உலக செல்வத்தை துரத்திவிட, விரட்டிவிட, அதிலிருந்து வெளியேற ஒரு அற்புதமான வார்த்தைகளை அவர் கொடுக்கிறார். நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாய் காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவருமாகும். கடவுளுடைய பார்வையில் அருவருமாகும். கடவுளுக்கும் செல்வத்திற்கும் உங்களால் பணிவிடை செய்துவிட முடியாது. சிறியவற்றில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால்தான் பெரியவற்றில் உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படிப்படியாக எடுத்து வருகிறார் இந்த உலக செல்வத்தில் நம்முடைய கவனத்தை குறைத்துக் கொள்வதற்காக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணுலகில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் தாயின் கருவறையிலிருந்து இந்த மண்ணை தொடுகின்ற பொழுது நிர்வாணியாக பிறந்தோம். இந்த மண்ணுலகை விட்டு செல்லுகின்ற பொழுது, நம்முடைய ஊனுடலிலிருந்து உயிர் பிரிகின்ற பொழுது, நம் உறவுகள், நம்மை சார்ந்தவர்கள், நம் உடலில் இருக்கின்ற அனைத்து ஆபரணங்களையும் எடுத்துவிட்டு வெறும் உடலாகத்தான் துணியாக சுற்றி நம்மை சவப்பெட்டியில் கிடத்தி மண்ணுக்குள் புதைக்கிறார்கள். எடுத்து வந்தது எதுவும் இல்லை, எடுத்து செல்வது எதுவும் இல்லை. இப்படி எடுத்து வந்ததும் எடுத்து செல்வதும் எதுவும் இல்லாமல் இருக்கின்ற பொழுது, பாதியில் வருகின்ற செல்வத்திற்காக நம்முடைய உறவுகளையும்
நம் ஆன்மாவையும் ஏன் நாம் அழித்துக் கொள்ள வேண்டும், ஏன் நம் உடலையும் நாம் ஏன் அழித்துக் கொள்ள வேண்டும் என்று சிந்திக்க இன்று இறைவன் அழைக்கிறார். இந்த செல்வத்தை வைத்து நாம் உறவுகளை சம்பாதிப்பது ஒழிய மற்ற எதையும் சம்பாதித்தால் நம்மால் நிறைவை அடைய முடியாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனும் இந்த மண்ணுலகில் பிறக்கின்ற பொழுது அவனுக்கு இறைவன் செல்வங்களையும் திறமைகளையும் அனைத்தையும் கொடுத்து இந்த மண்ணுலகிலே வாழ்வதற்கு நல்லதொரு வழியை காட்டுகின்றான். எனவே எந்த ஒரு மனிதனிடம் செல்வங்கள் கொடுக்கப்படுகிறதோ அதன் வழியாக அவன் உறவுகளை வளர்த்து கொண்டு அந்த செல்வம் அவரிடமிருந்து இன்னொருவரிடம் சென்றடைய வேண்டும் என்பதுதான் இயற்கையின் நியதியாகவும் கடவுளுடைய ஆசையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே எல்லா மனிதர்களுமே ஏறக்குறைய 80% சேர்த்து வைக்கின்ற செல்வங்களை, சம்பாதிக்கின்ற செல்வங்களை தன்னகத்திலே நிறுத்திக் கொள்கிறார்கள். சாக்கடலை போல வருவதை அப்படியே நிறுத்தி கொண்டு அதை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்களே ஒழிய அதனால் அவர்களும் நிறைவு பெறுவதில்லை, அடுத்தவர்களுக்கு கொடுத்து மகிழ்வதில்லை. சேர்த்து வைத்து மனநிறைவற்றவர்களாக அந்த பொருளை பார்த்து இறுதி வரை மரணத்தை தழுவதோட எத்தனையோ உள்ளங்கள் இந்த வரலாற்றிலே நாம் காண கண்டிருக்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த வீட்டு உரிமையாளரும் இரு தலைவர்களுக்கு பணிவுடை செய்துவிட முடியாது. ஒருவனை வெறுத்து ஒருவனை அன்பு செய்வார்கள். செல்வத்தை ஏற்றுக்கொண்டு கடவுளை வெறுப்பார்கள், அல்லது கடவுளை ஏற்றுக்கொண்டு செல்வத்தை வெறுப்பார்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலக செல்வங்களின் மீது நாம் நாட்டங்கள் கொண்டாலும் அதிலிருந்து நாம் இறைவனுடைய அன்பை எப்படி நாம் சம்பாதிக்கின்றோம், அதிலிருந்து உறவுகளை நாம் எப்படி சம்பாதிக்கின்றோம், இதை இன்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக இனி வருகின்ற காலங்களில் இந்த செல்வத்தின் மீது இருக்கின்ற ஆசைகள் முழுவதுமாக விரட்டடிக்கப்பட்டு வருவதை பெருமையாக ஏற்று அதில் நிறைவான மகிழ்ச்சியை நாம் பெறுவதற்கு இறைவன் நல்லதொரு வாய்ப்பை இன்று அற்புதமாக அழைக்கப்படுகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் செல்வத்தின் மீது அதிகமாக ஆர்வம் கொண்டிருந்தார்களோ, எண்ணங்கள் கொண்டிருந்தார்களோ, அதிலே முழுவதுமாக ஈடுபட்டு கொண்டிருந்தார்களோ, அந்த மனிதர்களை இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வழியாக சாடுகின்ற பொழுது பரிசேய கூட்டம் அவர் மீது கோபக்கணைகளை எழுப்புகிறார்கள். அவர் மீது வெறுப்புணர்வை அவர்கள் காட்டுகிறார்கள். காரணம், அவர்கள்தான் செல்வத்தில் தங்களுடைய ஆசைகளை வளர்த்து வந்தார்கள். எனவே இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவது, நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக் கொள்கிறீர்கள், கடவுள் உங்களை அறிவார். மக்கள் முன்னிலையில் நீங்கள் நேர்மையாளர்களாக காட்டிக் கொண்டிருந்தாலும் கடவுள் உங்கள் உள்ளத்தை அறிவார். நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவருப்பாக காணப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் முன்னிலையில் அருவருப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையே மரண வேதனைக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது கடவுளுடைய பார்வையில் அருவருப்பாக நம்முடைய வாழ்வு காணப்பட்டால் இதைவிட கொடுமை வேறு எந்த ஒரு மனிதனுக்கும் வந்துவிடக்கூடாது. கடவுள் ஒவ்வொரு மனிதனையும் அன்பு செய்கிறார், ஏற்றுக்கொள்கிறார், மன்னிக்கின்றார், இரக்கம் காட்டுகிறார், தன்னோடு அரவணைத்துக் கொள்ள அவர் ஆசைப்படுகிறார். இப்படிப்பட்ட கடவுளுடைய முன்னிலையில் நம்முடைய வாழ்வு அருவருப்பாக காணப்படுகிறது என்றால் அவரை வெறுத்து செல்வத்தின் மீது நாம் கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த உலக செல்வத்தை முழுவதுமாக புறக்கணித்துவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பயணிப்போமா? மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய இந்த நாளிலே அன்னை மரியாளுடைய வாழ்க்கை வரலாற்று சரித்திரங்களை நாம் சற்று பின்னோக்கி பார்த்தோம் என்றால், தாழ்நிலையில் இருந்த என்னை இறைவன் கடைக்கண் நோக்கினார். தாழ்நிலையில் இருந்த என்னை இறைவன் கடைக்கண் நோக்கினார். செல்வரை வெறுங்கையராய் விரட்டி அடித்தார், தாழ்ந்தோரை உயர்த்தி வைத்தார் என்று அன்னை மரியாளுடைய புகழ்ச்சி பாடலை பாடினார்.
ஆண்டவர் முன்னிலையில் அன்னை மரியாள் உயர்ந்தவளாக, தகுதி உள்ளவளாக, பெருமை மிக்கவளாக, ஆசீர்வதிக்கப்பட்டவளாக, தன் மீட்புக்காக உழைக்கக்கூடியவளாக இறைவன் அவளை உற்று நோக்கினார், கண் நோக்கினார். காரணம், இறைவன் என்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கடமைகளை நான் ஏற்று செய்ய வேண்டும். இந்த மண்ணுலகில் காணக்கூடியது செல்வங்களை விட விண்ணக செல்வத்தை நான் சேர்க்கிற பொழுது என் வழியாக இந்த மண்ணுலகில் எத்தனையோ பிள்ளைகளுக்கு மீட்பு கிடைக்கிறது என்று அன்னை மரியாள் உணர்ந்ததினால்தான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது தன்னை ஈன்றெடுத்த தாயானவளை இந்த உலகத்தில் இருக்கின்ற உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை வார்த்து கொடுத்திருக்கின்றார். இதோ உம் தாய் என்று. இந்த தாயை நாம் இருக்க பிடித்துக் கொள்ளுவோம். இந்த தாயின் வழியாக இறைவன் கொடுக்கக்கூடிய செல்வங்களை சேர்த்து வைப்போம். சேர்த்து வைத்து பிறரோடு பகிர்ந்து கொள்ளுவோம். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து, ஏதோ என் சகோதரன், என் சகோதரி, என் தாயானவள் ஈன்றெடுத்த என் சகோதரனையும் சகோதரியும் என் தந்தையிடம் அழைத்து செல்ல நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெருமை கொள்ளுவார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளை போல கடவுளுடைய பார்வையில் நாம் உயர்ந்தவர்களாக காணப்படுகின்றோமா? அல்லது பரிசேயர்களைப் போல அருவருப்பாக நாம் காணப்படுகின்றோமா? சிந்தித்து இந்த திருப்பலி வழியாக ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலரை மாறி வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்து நிறைவானில் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாம் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக்கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடும் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் அது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வந்து ஆடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆக்கினைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் சொந்தமாகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேந்து மரமருள உம்மை பாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என நாடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. கிறிஸ்துவின் ஆன்மாவை என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலில் என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர், ஏனெனில் கடவுள் அடிமையின் தாழ்நிலையை கண்டோக்கினார். நன்றி கோரி மன்றாடுவமாக. ஆண்டவரே, விண்ண குணமால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கண்ணியிடம் பிறந்த உன் திருமகனை வருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.